நீங்க இந்த காஃபி ஷாப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைக்கிற ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் உங்களுக்கே தெரியாம உங்களோட பாஸ்வேர்ட், நீங்க அனுப்புற மெசேஜஸ் எல்லாம் வேற யாரோ பார்க்கலாம். இப்படி உங்களுக்கே தெரியாம உங்க மெசேஜஸ பார்க்குற அட்டாக் தான் மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த மேன் இன் த மிடில் அட்டாக்கை ஆர் ஸ்பூஃபிங் மூலமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் தான் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்ப்னா என்ன, அப்புறம் ஆர் ஸ்பூஃபிங்னா எப்படி பண்றது, அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டெமோ பண்ணி பார்ப்போம். மேக் ஷியோர் தட் இது நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக பண்றோம். அண்ட் ஆல்சோ நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் பிகினர் தான். நம்ம சேர்ந்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் லைக் ரெண்டு டிவைசஸ் கம்யூனிகேட் பண்றப்போ ஒரு தேர்ட் பர்சன் நடுவில் வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்டு மேக்ஸுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஹேக்கர் கிட்ட போயிட்டு அப்புறம் மேக்ஸ் கிட்ட போகும். இந்த அட்டாக்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ஆர் ஸ்பூஃபிங் வச்சு பண்ணலாம். இது ஒரு வே. இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு மேன் இன் த மிடில் அட்டாக் பண்றதுக்கு. ஆர்ப்னா என்ன? ஆர்ப்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். லோக்கல் நெட்வொர்க்ல இருக்கிற டிவைசஸ் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி மேக் அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறது தான் ஆர்ப்போட வேலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ் தான் உங்கள் ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு உங்கள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி தான் ஐபி அட்ரஸை வச்சு உங்கள் மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. பிகாஸ் லேயர் 2 டிவைசஸில் மேக் அட்ரஸை வச்சு தான் லோக்கல் நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வளர்ப்பிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. லைக் இப்போ உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்றத ஃபோன் பண்ணி கொரியர்காரன் சொல்லுவான். அதை எதை வச்சு சொல்லுவான்? நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் வச்சு இல்லையா? அது மாதிரி கால் பண்ணி உங்கள் அட்ரஸை சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து அனுப்புறேன் அப்படின்றத கேட்பான். ஸோ இங்க என்னன்னா உங்க ஃபோன் நம்பர்ன்றது ஐபி அட்ரஸ் அண்ட் உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் வந்து என்னதுன்னா மேக் அட்ரஸ். உங்க வீட்டுக்கு பார்சல் வரணும்னா அதுக்கு மேக் அட்ரஸ் தெரியணும். அதை யார் சொல்லுவான்னா ஆர்ப் தான் சொல்லுவாங்க. இப்போ ஆர்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க 4 பேர் இருக்காங்க. ஆலெக்ஸ், ஜெஸி, மார்க், பாப். இவங்களோட கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்போ ஆலெக்ஸ் ஜெஸிக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு ஜெஸியோட மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாரு? ஜெஸியோட ஐபி அட்ரஸை வச்சுட்டு இந்த ஐபி அட்ரஸோட சொந்தக்காரன் யாரு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மெசேஜை அனுப்புவாரு. அந்த மெசேஜ் அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாருக்கும் சென்ட் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லப்பா நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மீன்வைல் அந்த சொந்தக்காரியான ஜெஸி நான் தான்ப்பா, அது ஏன் ஐபி அட்ரஸ் தான், இந்த என்னோட மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ஆலெக்ஸ் அவனோட போன் டைரி மாதிரி ஒரு டேபிள் வச்சிருப்பான். அதுல போய் ஜெஸியோட ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். இந்த டேபிளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ப் கேட்ச்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஆர்ப் கேட்ச்ல ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அலெக்ஸ் ஜெஸிக்கு மெசேஜ் அனுப்ப யார் ஐபின்னு கேட்க வேண்டாம். டைரக்டா அந்த டேபிளை பார்த்துட்டு இந்த இருக்கு அட்ரஸ்ன்னு பார்த்து மெசேஜ் அனுப்பிடுவான். இப்போ இங்க என்ன ஒரு வல்னரபிலிட்டி, அதாவது வீக்னஸ் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் யார் இந்த ஐபி கேட்டு அனுப்புறான்ல அது எல்லாருக்கும் போகும். அந்த மெசேஜை யாராச்சும் பார்த்துட்டு நான் தான்ப்பா ஜெஸி, இந்த மேக் அட்ரஸ்ன்னு வேற எவனாச்சும் கொடுத்தா அதை அப்படியே நம்பிடுவான் அலெக்ஸ். இதான் இவன்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். இதைத்தான் ஹேக்கருக்கு ஒரு அட்வான்டேஜா ஆர் ஸ்பூஃபிங் பண்றதுக்கு வசதியா இருக்கு. இப்போ ஆர் ஸ்பூஃபிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தன் ஹேக்கர் என்ன பண்றானா இப்படி ஆலெக்ஸ் கேட்கிறப்போ நான் தான் ஜெஸின்னு அவனோட மேக் அட்ரஸை அனுப்பிச்சிடுறான். இப்படி ஃபேக் ஆர்ப் மெசேஜை அனுப்புறதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் ஸ்பூஃபிங்னு சொல்லுவாங்க. அலெக்ஸும் நம்பிட்டு இப்போ ஆர்ப் டேபிள்ல போய் ஜெஸியோட மேக் அட்ரஸ்க்கு பதிலா ஹேக்கரோட மேக் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஆர்ப் டேபிள்ல நடக்கிற இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ப் பாய்சனிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஜெஸி கிட்டையும் ஹேக்கர் போயிட்டு நான் தான் அலெக்ஸ், இதுதான் என் மேக் அட்ரஸ்னு சொல்லி ஜெஸியும் நம்பிடுவா. இப்போ என்ன ஆகும்னா அலெக்ஸ் அனுப்புற மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஹேக்கர் கிட்ட போயிட்டு அப்புறம் ஜெஸிக்கு போகும். அதே மாதிரி ஜெஸி அனுப்புற மெசேஜ் ஃபர்ஸ்ட் ஹேக்கர் கிட்ட போயிட்டு அப்புறம் அலெக்ஸ் கிட்ட போகும். இதைத்தான் மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு காலி லினக்ஸ் ஆர் ஏதாவது ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். அட்டாக்கர் மிஷினுக்கு நான் வர்ச்சுவல் பாக்ஸ் மூலியமா கால் லினக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை தான் என் அட்டாக்கர் மிஷினா யூஸ் பண்ண போறேன். அண்ட் விக்டிம் மிஷின் வந்து உங்களோட ஹோஸ்ட் மிஷின், விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஏதாச்சும். நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்து எட்டர்கேப் அண்ட் நம்ம மானிட்டர் பண்ண வயர்ஷார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி வாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டார்கெட்ஸோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ விண்டோஸ் மிஷின் தான் நம்மளோட விக்டிம் மிஷின் அண்ட் தென்
கால் லினக்ஸ் வந்து நம்ம அட்டாக்கிங் மிஷினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ விக்டிம் மிஷினோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இது வந்து விண்டோஸ் மிஷினோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஐபி கான்ஃபிக் போட்டிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் இருக்கும். இங்கே உங்களோட ஐபி அட்ரஸ் விண்டோஸோட ஐபி அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் இதுதான் வந்து உங்களோட டிஃபால்ட் கேட்வே. இந்த இருக்குது ஐபி அட்ரஸ் அண்ட் தென் உங்களோட டிஃபால்ட் கேட்வே. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கால் லினக்ஸோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கால் லினக்ஸ் போயிட்டு வர்ச்சுவல் பாக்ஸ் தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் டெர்மினல் போயிட்டு ஐஎஃப் கான்ஃபிக்னு அடிங்க. வச்சிங்கன்னா உங்களோட அட்டாக்கிங் மிஷினோட ஐபி அட்ரஸ் கால் லினக்ஸோட ஐபி அட்ரஸ் தெரியும். ஸோ அது வந்து 192.168.1.2 அண்ட் தென் இது வந்து 1.3. இது வந்து என்ஷூர் தட் இது வந்து எல்லாமே ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கிறதா பார்த்துப்போம். அண்ட் தென் இங்கே வந்து உங்களோட மெஷின் மேக் அட்ரஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 08 வந்துட்டு கால் லினக்ஸோட மிஷின் அட்ரஸ் இருக்கு. இங்கே இப்போ நம்ம ஆர்ட் டேபிளில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது முன்னாடி ஸோ இது வந்து நம்ம விண்டோஸ் மிஷினோட ஆர்க் அட்ரஸ் ஆர்க் கேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட் கேட்வேயோட ஃபிசிக்கல் அட்ரஸ் F4ல் ஸ்டார்ட் ஆகுது. இதே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறது வந்து மல்டிகாஸ்ட் அட்ரஸ் அண்ட் 255.255. ஸோ இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இப்போ கால் லினக்ஸில் இருக்கிற ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக்னு அடிச்சிருக்கேன். நான் திருப்பி வச்சு காட்டுறேன். இங்கே இருக்க உங்கள் கால் லினக்ஸோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் அதோட மேக் அட்ரஸ் இந்த இருக்குது 08ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம எட்டர்கேப் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்று இங்கே போய் சர்ச் பண்ணி எட்டர்கேப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைச்சிரும். என்ஷூர் தட் எட்டர்கேப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா ஸ்டார்ட் இன்ஸ்டால் எட்டர்கேப்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஓகே. ஸோ ஜி இஸ் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால இந்த இது கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி தேர்வாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம பிரிட்ஜர் ஸ்னிஃபிங் பண்ணலை. ஸோ டிக் அமைக்கிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கேன் ஃபார் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் அமைக்கலாம், இல்லாட்டி ஹோஸ்ட்டில் போயிட்டு ஸ்கேன் கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம 2 டார்கெட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவா இருக்கணும்னா அது வந்து நம்ம விண்டோஸ், அதாவது நம்ம என்ன டார்கெட் மிஷினோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் இருக்கணும். அண்ட் 2வது டார்கெட்டில் வந்து என்ன இருக்கணும்னா நம்மளோட ரவுட்டரோட இந்த கால் லினக்ஸோட ரவுட்டர் அட்ரஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் டெர்மினல் போயிட்டு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐபி ரவுட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட ரவுட்டர் அட்ரஸ் தெரியும். ஸோ இதுதான் உங்களோட ரவுட்டர் அட்ரஸ். ஓகேவா? ஸோ கால் லினக்ஸும் உங்கள் விண்டோஸ் மிஷினும் ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த வர்ச்சுவல் பாக்ஸில் நெட்ஒர்க்கில் இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து இது ரெண்டும் ஒரே நெட்ஒர்க்கில் இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹோஸ்ட் ஆடட் டு த லிஸ்ட். நம்ம அந்த ஹோஸ்ட் யார் யாருன்னு பார்ப்போம். ஹோஸ்ட்டில் போயிட்டு ஹோஸ்ட் லிஸ்ட்டுன்னு அனுப்புனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டார்கெட் ஆட் டு டார்கெட் 1 ஆட் டு டார்கெட் 2 2 பட்டன்ஸ் இருக்குது. டார்கெட் 1 என்னவா இருக்கணும், நம்மளோட விக்டிம் மிஷினான விண்டோஸ் ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் ஐபி அட்ரஸ் இப்போ பாருங்கள், ஒன் 192.168.1.2 இந்த இருக்குது. ஸோ இதை நான் டார்கெட் 1 ஆகும். அண்ட் தென் நம்ம
கால் லினக்ஸோட ரவுட்டர் அட்ரஸ் 192.168.1.1 அதை டார்கெட் 2ஆகவும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டார்கெட் ஆட் பண்ணியாச்சு. மீன்வைல் இதுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு 6 பேக்கெட்ஸை சென்ட் பண்ண போகிறத கேப்சர் பண்ணுறதுக்காண்டி வயர்ஷார்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்ஷார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டும் போட்டுக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்ஐடிஎம் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ஆர் பாய்சனிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆர் பாய்சனிங் இன்னைக்கு பண்ணுறோம். ஓகே அமைக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஆர் பேக்கெட்ஸ்லாம் வந்து சென்ட் ஆகி இந்த 192.168.1.1 வந்து இதுதான் என்னோட மேக் அட்ரஸ் அப்படின்னு கால் லினக்ஸ் வந்து போய் சொல்ல போகுது. யார்கிட்ட? விண்டோஸ் மிஷின் கிட்ட போயிட்டு. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வயர்ஷார்க் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆர்க் இங்கே பாருங்க 192.168. இது இன்னும் நல்லா பார்ப்போம். 192.168.1.1ன்றது நம்மளோட ரவுட்டர் அட்ரஸ். அது எங்கே போய் மேப் ஆகுது பார்த்தீங்களா? கால் லினக்ஸோட மேக் அட்ரஸில் போய் மேப் ஆகுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆர்க் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ இந்த ஆர்க் டேபிளில் நடக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் பாய்சனிங் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க ஆல்ரெடி நம்ம பண்ணதில் 192.168 ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து 4ல் ஸ்டார்ட் ஆகுது. மீன்வைல் இப்போ நம்ம அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? 08. ஸோ 0800270ன்றது நம்மளோட கால் லினக்ஸோட மேக் அட்ரஸாக பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா 192.168.1.1க்கு வர டிராஃபிக் எல்லாமே யாருக்கு வழியாக வரும்? எங்கே வரும்? நம்ம கால் லினக்ஸ் மிஷினுக்கு தான் வரும். பிகாஸ் அதோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்னவா இருக்குது? நம்ம கால் லினக்ஸ் மிஷினோட அட்ரஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ விண்டோஸில் என்னென்ன, அதாவது நம்ம விண்டோஸ் மிஷின் தான் நம்ம என்னென்ன வெப்சைட்டோ ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணுறோனாலும் அதோட டிராஃபிக் எல்லாமே எங்கே வரும்? நம்ம கால் லினக்ஸ் மிஷினுக்கு வரும். ஸோ அப்போது விண்டோஸில் போயிட்டு இது வந்து நான் HTTP சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் ஒரு லாகின் பேஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஜஸ்ட் HTML வச்சு க்ரியேட் பண்ணது. தென் யூஸிங் ஃப்ளாஸ்க் வச்சு ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். காஸ் WD02 அப்படின்னு வச்சிடலாம். சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு கால் லினக்ஸ் மிஷினில் போயிட்டு இந்த ஐபி இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது வந்திருக்கு. ஸோ நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண எல்லா சைட்டுமே வந்து இங்கே வரும். HTTP வந்து ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் அது வந்து என்கிரிப்டட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுக்காது. ஸோ எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால நம்ம HTTP யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி எந்த ப்ரோட்டோகால் FTP டெல்நெட் இந்த மாதிரி என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணாலும் நம்ம லாகின் கிரெடென்ஷியல்ஸ் போடுறப்போ அதோட பிளெயின் டெக்ஸ்ட் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அது மூலயமா நம்ம வயர்ஷார்க் மூலயமாவே அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் உங்களோட மிஷினை வந்துட்டு ஆர்க் ஸ்பூஃபிங் மூலயமா ஆர் பேக்கெட்ஸ் அனுப்பிச்சு அது நான் தான் சொல்லி உங்கள் விண்டோஸ் மிஷினில் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க, என்னென்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க முதற்கொண்டோ எல்லாத்தையும் வந்துட்டு கால் லினக்ஸ் அதாவது அட்டாக்கர் மிஷினில் வயர்ஷார்க் மூலியமாகவும் நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கலாம்.